ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட டீப் ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் போஸ்ட்டில் ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எதனால் செப்பரேஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையான விஷயம், தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி, 1000 பார்ட்டி இருக்கலாம். பட் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நமக்கு வேல்யூ கொடுக்கல, அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரியலை. ஓகே, நம்மளை விட அவங்களுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லைக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ நம்மளோட வேல்யூ தெரியாததுனால தானே அந்த ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மறுபடியும் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றாங்கன்னா, அது உங்களோட வேல்யூ அறிஞ்சு அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்பாங்க. மற்றபடி உங்களோட வேல்யூ இந்த பர்சனுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் வந்து போய் என்னென்ன உங்களை வந்து மறுபடியும் ஏமாத்தான் செஞ்சுட்ருப்பாங்க. கரெக்டான வேல்யூ, கரெக்டான பவர் என்னென்னு காட்டி கொடுங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் என்னெல்லாம் காட்டிட்டுண்டோ அதையும் நீங்கள் காட்டிட்டு விடுங்க. அப்போ தான் உங்களோட வேல்யூ வேணும், உங்களோட பவர்னு மனசிலாகும். சும்மா வந்து செப்பரேஷன் ஆகிட்டு இருந்து அழாமல், காலை பிடிச்சி தொங்காமல், நீ இல்லாட்டால் என்னால் வாழ முடியும், நீ என் லைஃப்பில் எனக்கு நீ இம்பார்ட்டனே கிடையாது, நீ இல்லைங்க என் லைஃப் இதை விட சந்தோஷமாக இருக்கும்னு உங்களோட வேல்யூ, உங்களோட பவர் காட்டி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பர்சன் உங்களை தேடி வருவாங்க. தேடி வர்றது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக நிற்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ அடிபட்டிருப்பீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு ஏமாந்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் முழுக்க தெரியும். புரிஞ்சில்ல? அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் தான் இவங்களுக்கு உங்களோட வேல்யூவே பவரையும் காட்டி கொடுக்கணும். உங்களோட வேல்யூ எனக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 of Swords, 6 of Wands, Page of Wands, 4 of Cups, 4 of Swords, 8 of Wands, 5 of Pentacles, 6 of Pentacles, 2 of Pentacles, the Hierophant, 10 of Cups, Sun. So bottom of the deck, 8 of Pentacles. Adventure, completion, rebel, outsider, compromise, abundance. So bottom of the deck, mind. Okay, thank you very much. Okay, ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட டீப் ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் ரீடிங், ஸோ யாருக்கு ரெஸ்னிட்டாக அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனாக தான் இருக்குது. ஷோராக நமக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு கார்டோட எனர்ஜி கரெக்டாக காட்டி கொடுக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக உண்டு. இப்போ தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து நம்ம மேபி ஒரு நபராக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டோட சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டோட மைண்ட் செட்டாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம தேர்ட் பார்ட்டி இங்கே சொல்லுவோம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இந்த ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே,
ஷோர ஹார்ட் பிரேக் ஆகிட்டு மேபி உங்ககிட்ட வெளியே இந்த ஒரு பர்சன் எப்படி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவருக்கு அது வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவர் அதை நினச்சி இவர் சேட் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு பட் வெளியே இவர் எப்படி வேணாலும் காட்டிக்கலாம். ஓகே, ஷோராக இந்த ஒரு பர்சன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஒரு பர்சன் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் வந்து செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இல்லைங்க. இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷனோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் காஸ்ட், ரிலீஜியன்ஸ், கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தினால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு டோட்டில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பணம் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் சின்ன வயசில் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம் சின்ன வயசில். ஸோ அப்போ இந்த சின்ன வயசுலேயே இந்த ஒரு பர்சனுக்கு பணம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம லைஃப்பில் 4 பேருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், ஒரு பெரிய ஆளாக வரணும், ஒரு ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்போவுமே நம்ம காசு சேர்த்து வைக்கணும். ஸோ என்ன சொல்கிறது, சின்ன வயசில் இவருக்கு வந்து மேபி இவங்க வந்து பணம் இல்லாமல் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்த பர்சனுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஓகே, அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து சம்பாதிக்கணும், நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் பண்ணணும், ஆடம்பரமாக வாழணும், 4 பேருக்கு முன்னாடி வந்து மதிப்பாக போகணும், 4 பேர் எப்போவுமே நம்மளுக்கு என்ன சொல்கிறது அட்ராக்ட் ஆகிற லெவலில் நம்ம இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஒரு பர்சனோட எனர்ஜி. இவங்களுக்கு வந்து மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி மட்டும் இல்லை, மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சுச்சுவேஷன்லையும் இவங்களை வந்து எல்லோரும் மதிக்கணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே சொசைட்டியில் இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இவங்களோட பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க. எல்லோரும் இவங்ககிட்ட அட்ராக்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு ஸ்பெஷலாக தெரியணும்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இந்த ஒரு பர்சன். ஸோ இவங்களுக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடம்பரமாக வாழணும். மேபி இந்த பர்சன்கிட்ட பணமே இல்லாட்ட கூட இவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், இவங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும் எப்படி இருக்குன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஒன்றுமே இல்லாட்டாலும் பெருசாக பந்தை கட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, பயங்கர இவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, நான் தான் பெரிய ஆள், எல்லோரும் வந்து என்னோட பேச்சை தான் கேட்டு நிற்கணும், எல்லோரும் என்னோட கண்ட்ரோல் இருக்கணும், எல்லாரையும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறது, இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு கண்ட்ரோலில் நிற்கிறதா இருந்தால் நிற்கட்டும், இல்லைங்க யாராக இருந்தாலும் மைண்டே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இவங்களோட பேச்சு கேட்டு இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து இவங்களோட காலு கீழே ஒருத்தவங்க போய் கிடக்கிறதா இருந்தாச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா போயிட்டே இருங்க, அதுக்கு மைண்டு பண்ண மாட்டாங்க, ஃபீலும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உள்ள ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரெசனேட் ஆகுனா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஏன்னா கார்டு வந்து மேக்ஸிமம் அந்த ஒரு கார்டோட ஒரு தொடர்ச்சியில் தான் இங்கே நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு சன்னாக ஒரு ப்ரைட்டாக இருந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு போஸ்டோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு போஸ்டோட இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தையோட ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த குழந்தையோட பிஹேவியர், அந்த குழந்தை எப்போ என்ன பண்ணணும் அது டீஸோட அந்த அம்மா அறிஞ்சு வச்சு அந்த குழந்தையோட முகம் வந்து வாடாமல் அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா அந்த குழந்தைய கேர் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? எல்லா சுச்சுவேஷன் அதோட குழந்தையோட ரியாக்ஷன் பார்த்து அந்த ஒரு மைண்ட் செட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைய சந்தோஷமாக, இப்போ அந்த குழந்தை சேடாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா சிரிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ் நின்றுட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து தெரியாமல் போயிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டியெல்லாம் ஆன பிறகு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஈகோ, மைண்டு, ஆட்டிடியூடு அதனாலே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் போயிருக்கலாம். சில மேரேஜ் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் செப்பரேஷன் ஆகிருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் என்னென்னா,
இப்போ வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் வந்து எமோஷ்னலி கனெக்டட், நீங்கள் வந்து எமோஷ்னலாக திங்க் பண்ணியிருப்பீங்க. எமோஷனல் ஒரு பர்சனை கேர் பண்ணிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறது, ஒரு 24/7 இந்த ஒரு பர்சனுடைய தாட்லேயே வாழ்ந்துருப்பீங்க. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நின்றுட்டுனா அவங்களுக்கு இப்போ அவங்கள பொறுத்த மட்டும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து 100ல் 10% தான். மிச்ச 90% இந்த ஒரு பர்சன் வந்து எப்படி இந்த கனெக்ஷன் நின்றுட்டுனா கெரியர், ஃபினான்ஷியல், மணி, அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களோட ஆசைகள், அவங்களோட கற்பனைகள், அதுக்கு ஏற்ற மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொடுத்துருக்கலாம், நீங்கள் 100% கொடுத்துருண்டு. பட் இவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேல்யூ 10%. மிச்சம் 90% இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் வந்து தன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், தான் நினச்ச மாதிரி வாழணும், தன்னோட ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரி சுற்றணும், நல்லா தன்னோட கோலை நோக்கி ஓடணும், அந்த மாதிரி இவங்க நின்றுட்டு. ஸோ ஒரு எனக்கு என்னோட லைஃப்பில் எனக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வேல்யூவே கொடுத்துட்டு இல்லை. உங்களுக்கு என்ன சொல்லுது, சுத்தமாக உங்களை மதிச்சிட்டு இல்லை. உங்களை ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு எண்ணம் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட்டில் வந்துட்டே கிடையாது. இது இவங்களோட மைண்ட் செட் வந்து வேறு. நீங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், நான் காட்டுற ஒரு ஸ்நேகம் அந்த ஒரு பர்சன் எனக்கு திருப்பி கொடுக்கணும், என்னை வந்து கேர் பண்ணிக்கணும், என்கிட்ட பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இந்த மாதிரி நம்ம நினைப்போம்ல. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயத்தையே டோட்டலாக மறந்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட காரியங்கள் இம்பார்ட்டன்ட், அவங்களோட மைண்ட் செட் எப்போவுமே அவங்க விஷயத்தில் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பட் இந்த ஒரு பர்சன் எப்படி நின்றுட்டுனா அவங்களோட மைண்டில் வந்து அவங்களோட காரியங்கள், அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களோட கோல்ஸ், அவங்க அந்த மைண்ட் செட்டில் இந்த ஒரு பர்சன் போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை சுத்தமாக மைண்ட் பண்ணாமல் பயங்கரமாக டாமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் வந்து கட் அண்ட் ரைட் ஆகும். இவரெல்லாம் வந்து அட் செகண்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை வருஷம் நம்ம வந்து இருந்திருக்கோம், இந்த ஒரு பர்சன் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கஷ்டம் நஷ்டத்தில் என் கூட இருந்திருக்காங்க, அதெல்லாம் இவங்க பார்க்கவே மாட்டாங்க. இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது நீங்கள் கேட்கலன்னா பாய் அந்த மாதிரி, வேணா வா இல்லைங்க போயிட்டே அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூடு. அது வந்து மேபி இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூடு வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக கூட இருக்கலாம். எப்பவும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஆளை பிடிச்சிட்டு நீ எனக்கு வேணும், நீ எனக்கு இம்பார்ட்டன்ட், நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை, எப்போவுமே நம்மளே வெளியே போகும்போது நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்காதுல. அப்போ அவங்களோட மைண்டில் நம்ம ஒரு பெரிய பவர் போல், நம்ம தான் உள்ளே பெரிய ஆள், நம்ம ஒரு ஹீரோ, நம்ம இல்லைங்க இவங்களால் வாழ முடியாது, அதனால தான் இவங்க வந்து எப்போவுமே நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம ஒரு பெரிய சம்பவம் அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பர்சன் எப்போவுமே நீங்கள் பின்னாடி போகிறனால எந்த சுச்சுவேஷனும் என் பின்னாடி வருவாங்க, எந்த சுச்சுவேஷனில் இவங்க இவங்களால மறக்க முடியாது, எப்பவுமே என் கால் பிடிச்சி தொங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் அதனால கூட இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக ஈகோ ஆட்டிலோட காட்டுண்டு. சம் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ உங்களோட வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவருக்கு இவ்வளோ ஈகோ ஆட்டிடியூட் வந்திருக்காது, புரியுதுல்ல. எப்போவுமே நீங்கள் பின்னாடி போகிறனால தான் இவர் தன்னோட ஈகோ ஆட்டிடியூட் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு பர்சன் கஷ்டப்படும் போது, இந்த ஒரு பர்சன் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போதாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் வந்து மென்டலி கொஞ்சம் டவுனாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட கஷ்டத்தில் நீங்கள் நின்றுட்டு. பட் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு கேட்டால் கிடையாது. செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. ஐ டோன்ட் கேர், உன்னோட ப்ராப்ளத்தை நீயே பார்த்துக்கோ, அண்ட் ஐ எம் பிஸி, எனக்கு வேலை இருக்குது. ஓகே, அந்த மாதிரி உங்களை வந்து அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வரக்கூடிய ஒரு கேரக்டராக இவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பிஸி, எனக்கு வேலை இருக்குது, என் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, நான் அங்கே போகணும் இங்கே போகணும், இந்த மாதிரி இவங்க இருந்திருப்பாங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ எப்படியோ தன்னோட ஈகோ ஆட்டிடியூடையும் தன்னோட பவரையும் காட்டி நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை மிஞ்சி இங்கே எதுவுமே நடக்காது, ஈகோ ஆட்டிடியூடை காட்டி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு உண்டு, டோட்லி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு உண்டு. ஓகே,
ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் டோட்டலி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒரு போஸ்ட்டோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டோட எனர்ஜி பாருங்க 10 ஆஃப் கப்ஸ். இந்த ஒரு 10 அப்போ நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் எனக்கு 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். இந்த ஒரு போஸ்ட்டோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு எல்லா விதத்துலையும் இந்த ஒரு போஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு கம்ப்ளீஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு போஸ்ட்டோட எல்லா விதத்துலையும் யூ ஆர் கம்ப்ளீஷன் ஆகும். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் வேறு யாரையும் சூஸ் பண்ணிட்டு உண்டான்னு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கலாம். கிடையாது. ஏன்னா டோட்லி இவர் ஒரு கன்ஃபியூஸ். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஓகே, நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணனால இந்த எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தவங்க பின்னாடியே போக 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 நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு மனசிலாகாது. நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ நம்ம ஒரு 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 செப்பரேஷன் வரும்போது தானே நம்மளை வந்து மிஸ்ஸிங் ஃபீல் வரும். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் வந்து வேறு ஒரு ஆஃபரை சூஸ் பண்ணிட்டோம்னா கிட்டச்சுன்னா ஆஃபர் உண்டு. ஆஃபருக்கு எந்த ஒரு குறவும் கிடையாது, இவருக்கு ஆஃபர் உண்டு. பட் இவர் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவர் ஸ்டக் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படி என்ன சொல்கிறது மிஸ் பண்ணிட்டு பட் ரிலேஷன்ஷிப் போன பிறகு இவருக்கு ஆஃபர் உண்டு. என்ன ஏதாவது ஆஃபரை வாங்குறதுக்கு இவர் ரெடி கிடையாது. டோட்லி ஸ்டக் ஆகிட்டு டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே, நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு 3 கப் இருக்குது. தென் இங்கே ஒருத்தவங்க ஒரு கப் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இவர் எந்த ஒரு கப்பும் வாங்காமல் 2 கையையும் கட்டிட்டு சைலண்டாக இருக்கார் பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டில் இவர் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஆஃபரும் வேண்டாம். நீங்களாக கொண்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் அது இந்த ஒரு பர்சனுக்கு வேண்டாம். டோட்லி ஸ்டக் ஆகிட்டு ஒரு கன்ஃபியூசன் ஆகிட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் வேணும். அந்த ஒரு லெவலுக்கு இந்த ஒரு பர்சன் வந்துட்டு டோட்லி ஒரு நான் சொன்ன மாதிரி இவருக்கு ஆஃபர் உண்டு. பட் இவரை வந்து இவரை சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா இவரை கேர் பண்ணிக்கிறதுக்கோ இவருக்கு ஆஃபர் உண்டு. ஓகே, இவருக்கு ஆஃபர் உண்டு. இவர் எந்த ஆஃபரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் இவரை கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸ்டக் ஆகிட்டு எந்த ஆஃபரையும் வாங்காமல் இவரை ஸ்டக் ஆகிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இவரோட சோலுக்கு, இவரோட ஆத்மாவுக்கு, இவரோட ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நீங்களாக இருக்கலாம். ஓகே, அதனால் இவர் ஸ்டக் ஆகி வேறு எந்த ஒரு ஆஃபர் வாங்குற ஸ்டக் ஆகிட்டு இவருக்கு என்ன மனசிலாகுதுன்னா, எஸ் என் லைஃப்பில் நான் எவ்வளோ பேரை நம்ம மீட் பண்ணியிருக்கோம், என் லைஃப்பில் எவ்வளோ பேர் வந்துட்டு போனாலும் இன்னொரு பர்சன் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் தான், சம்திங் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் என் கூட உண்டு. என்னோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே இவங்க உண்டு. எனக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னை வந்து அந்த அளவுக்கு இவங்க என்னை கேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பர்சன் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இந்த உலகத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இந்த லோகத்தில் நான் எங்கே போனாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஸ்பெஷல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஓகே, அவ்வளோ ஸ்பெஷல் ஃபீல் ஆகிட்டு இவருக்கு. ஸோ அது மட்டும் நமக்கு காம்ப்ரமைஸ்னு ஒரு கார்டு. மேபி நீங்கள் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு சோல்மேட்டாக இருக்கலாம், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இல்லைங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வரும்போது, நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு பர்சனை நம்ம நினைக்கும் போது நம்ம அது ஒரு ஹீல் ஆகும் இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 1 hour கழிஞ்சு ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட் நம்ம நினைக்கும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ராப்ளத்தை மறந்து அவங்களே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டும், எவ்வளோ பர்டன்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ ராங்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இவருக்கு உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டைமில் இவரோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுது. நினைக்கும் போதே இவரோட மைண்டு ஹீல் ஆகுது. ஓகே, அப்போ இவரோட லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரைட்னஸ் நின்றுட்டு அப்போ இந்த ஒரு போஸ்டருக்கு மனசிலாகுது. எந்த சுச்சுவேஷன்லையும் எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஹீல் ஆகுது. இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு என் லைஃப் பிரைட்டாக நின்றுட்டு அப்படின்னு இவருக்கு ஃபீல் ஆகுது. பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க கரண்ட் சுச்சுவேஷன், நல்லா மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறது, அப்போ இவருக்கு இவ்வளோ தூரம் இவங்க மிஸ் பண்ணும்போது
ஸோ உங்களை பற்றி இவங்க நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறது, சரி ஓகே உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படி நினைக்கும் போது இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் இவருக்கு தெரியுது நீங்கள் இவரோட லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு தெரியுது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒர்க் பண்ணணும்னு என்ன உண்டு, ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஒர்க் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும், இந்த ஒரு போர்ஷனல் லைஃப்பில் நீங்கள் வேணும் அந்த ஒரு தாட் உண்டு. அப்படி பார்க்கும்போது உங்களை இப்போ என்னோட கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்கலாம். ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு போஸ்ட் உங்களை பற்றி என்ன இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்போது, இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரும்போது, இவர் உங்களை பற்றி நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்களை பற்றி ஒன்றும் அறிய வழி இல்லை. எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். நமக்கு இது கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு குழந்தை வந்து கேட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்று பார்த்துட்ருக்கு பாருங்கள். இதே சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களை பார்த்துட்ருக்காங்க. ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும். அப்போ இந்த கேட்டுக்கு வெளியே நின்று பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஓகே இந்த ஒரு பர்சன் முன்னாடி மாதிரி அவைலபிள் கிடையாது, இவங்க வந்து முன்னாடி இருந்த ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா வந்து இவங்க டோட்லி சேஞ்ச் ஆகிட்டாங்க. முன்னாடி நமக்கு 24/7 அவைலபிளாக இருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் அப்படி கிடையாது. இவங்க வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இவங்க நம்மளை சேசிங் பண்ணல. இவங்க மைண்டுக்குள்ளே உண்மையாகவே நம்ம இருக்கோமா, இல்லைன்னா வந்து இவங்க மைண்டுக்குள்ளே வேறு யாரும் வந்துட்டாங்களா, இவங்க ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ போயாச்சுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, இல்லைங்க நம்ம சரி ஓகே இப்போ நானாக போய் ஒரு கப் ஆஃபர் பண்ணியாச்சுன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, இல்லைங்க அந்த இடத்துல என்ன வேண்டான்னு சொல்லிவிடுவாங்களா, என்னோட நேம் கெட்டு போயிடுமே. நானாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல என்னால் அதை தாங்க முடியாது, என்னோட நேம் போயிடும். எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, என்னோட பவர் அவங்க நானாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போய் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டா ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களே எமோஷனலி கனெக்டட், நீங்கள் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. பட் என்னென்னா உங்கள் மைண்டுக்குள்ள இந்த ஒரு பர்சன் உண்டு. ஓகே பட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜியாக நமக்கு மைண்டில் ஒரு கார்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஓவர் திங்கிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இந்த ஒரு பர்சன் மாறிட்டாங்க, நான் இப்போ ஒரு கப்பு கொண்டு ஆஃபர் கொண்டு போயாச்சுன்னா என்னை ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, இவங்க எப்படி மாறிட்டாங்க, அந்த ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். இப்போ நானாக போய் ஒரு கப் ஆஃபர் பண்ணால் என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, என் நேம் கெட்டு போயிடும்ல. அதுக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி நான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நான் ஏதோ ஒன்று நினச்சேன், பட் நடக்கிறது தான் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ஒரு பர்சன் எப்போவுமே எனக்கு அவைலபிள் நினச்சேன், பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் டோட்லி எல்லாத்தையும் பிரேக் ஆக்கிட்டு உண்டு. நான் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சன் இல்லை. எல்லாருக்கும் 2 முகம் இருக்கும்ல, எல்லாருக்கும் 2 முகம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் முன்னாடி எப்போவுமே நமக்கு ஒரு அவைலபிளாக இருந்தாங்க, 24/7 நம்ம கேர் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் அந்த ஒரு பர்சன் தாங்கிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க என்ன இவ்வளோ பவராக மாறிட்டு உண்டு, இவங்களால எப்படி இவ்வளோ பவராக மாற முடிஞ்சுது. அப்போ எல்லாருக்குமே 2 முகம் இருக்கும்ல. பட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு முகத்தை காட்டணும், இப்போ நம்ம கொஞ்சம் திருந்திட்டோம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க என்ன புதுசாக ஒரு முகத்தை காட்டுறாங்க, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களோ. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு உங்களோட பிஹேவியர் ஆல்ரெடி இந்த ஒரு பர்சன் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. மறுபடியும் நான் கொண்டு ஒரு கப் ஆஃபர் பண்ணால் இன்னும் என் நேம் கெட்டு போயிடும். அதோடு எனக்கு பேசாமல் இருக்கிறது பெட்டர், நானாக போகாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இவர் மைண்டு சொல்லக்கூடிய ஒரு கேட்குற எனர்ஜி புரிஞ்சல, மைண்டு சொல்லதை கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனோட மைண்டில் ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டு உண்டு. மறுபடியும் நான் போய் என்னோட நேமை நானே டேமேஜ் பண்ண நான் விரும்பலை. அந்த ஒரு திங்கிங் வந்து ஈகோ, வேறு ஒன்றில் ஈகோ, நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, சாரி, அதெல்லாம் கேட்குறதுக்கு இவருக்கு வாங்கின இந்த வார்த்தை வராது, ஈகோ. ஓகே ஸோ ஆக்ஷன் எடுப்பாங்கலாம் பார்த்தாச்சுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஆக்ஷன் எடுக்காத ஒரு சுச்சுவேஷனாக மெயினாக இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான கார்டு நமக்கு வரலாம். இனி இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. இவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்தால் எல்லாம் ஓகே ஆகும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எமோஷனலி கனெக்டட் ஆகும். இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் நீங்கள் பவுண்டரி செட் பண்ணாலும் அது இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ மனசிலாக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். உங்களோட பவரை மனசிலாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இவரோட மைண்டில் என்னென்னா ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அது ஈகோ, வேறு ஒன்றும் இல்லை, ஈகோ, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஃபுல்லி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்,
பட் நீங்கள் கையை விட்டு போயிடுவீங்களோ அந்த ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி. அதனால் இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி விட்டு எல்லாம் யூனிவர்ஸ் பார்க்கட்டும், எல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட நான் என்னோடய லைஃபே நான் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறேன். யூனிவர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணட்டும், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட டிசைர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படியாவது மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களை நேரில் வந்து சந்திச்சு ஏதாவது உங்ககிட்ட பேசணும். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே இவர் இருக்காருன்னு ஒரு டவுட்டு. ஸோ இவருக்கு எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட மைண்டில் இந்த ஒரு பர்சன் இருக்காங்களா, எனக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு டிசைர் கரண்ட் சுச்சுவேஷன். மேபி இதில் ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 8 days இல்லைன்னா 8 weeks கூட இந்த ஒரு பர்சனுக்கு கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்ஸ் இல்லை. 8 hours கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இந்த பர்சனோட டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் வேணும். அதுதான் இந்த ஒரு பர்சனோட பெரிய சக்ஸஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு மனசில் ஆகுது நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம 2 பேரும் கூடி சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஆகுது. எனக்கு லைஃப்பில் என்ன இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் கேரியரில் ஓகேயாக இருக்கலாம், லைஃப்பில் என்னெல்லாம் தேவை எல்லாம் அச்சீவ் பண்ணி எடுத்துருக்கலாம். இயற்கையாகவே இந்த பர்சனுக்கு அபோண்டன்ஸ் உண்டு. எல்லா விதத்தையும் இந்த ஒரு பர்சனுக்கு யூனிவர்ஸ் நிறைய அபோண்டன்ஸ் கொடுத்துருண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலும் என் லைஃப்பில் நீ இருக்கும்போது என் லைஃப் கம்ப்ளீட் ஆகுது, நீ எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். இவரோட டிசைன், இவரோட ஆசை என்னென்னா, எனக்கு நீ வேணும், என் லைஃப்பில் நீ வரணும், அதுதான் நான் பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு ரிபல்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து ஃபேமிலி மேபி வந்து ஸோ நமக்கு என்ன கார்டு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிபல்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு காலில் இவங்களோட சங்கிலி வந்து காலால் கெட்டப்பட்டிருக்குது. ஓகே. அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஒரு மேபி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் காஸ்ட், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், நான் இந்த ஒரு பர்சன் உங்களை வேண்டான்னு விட்டு போயிருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு என்னென்னா, எனக்கு லைஃப்பில் எனக்கு நான் பீரியாரிட்டி கொடுக்கணும், எனக்கே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சொசைட்டிக்காகவோ ஃபேமிலிக்காகவோ என்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. எனக்கு வந்து என்னோடய லைஃப்பை நான் கம்ப்ளீட் பண்ணணும், என்னோட சந்தோஷம் எனக்கு இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட மைண்டு ஓகே கிடையாது, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் ஆகி போயிடுவீங்களோ, இந்த பர்சனோட கையை விட்டு போயிடுவீங்களோ, ஈகோ ஆட்டிடியூட காட்டி நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி போனேன், எனக்கு நீங்கள் போயிடுவீங்களோ, இவருக்கு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவருக்கு அது மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. அதனால எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. டோட்டலி இந்த ஒரு பர்சன் காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. என்னை மன்னிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து சாரி கேட்டு என்னை மன்னிச்சுட்டு நடந்தெல்லாம் போட்டு நம்ம இனி ஒரு நல்ல லைஃப் கொண்டு போகலாம், ஷோராக காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. நமக்கு காம்ப்ரமைஸ்னு ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஓகே. ஓகே. ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 444 இம்பார்ட்டன்ட், 888 இம்பார்ட்டன்ட், 666 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.